வணக்க நண்பா. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக் லைஃப்க்கு எதுக்கு இவ்வளோ ஹைப்பு, நம்ம கமலஹாசன் இது வரைக்கும் என்ன மாதிரி கல்ட் மூவியெல்லாம் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு டாப் 5 கல்ட் மூவியை பற்றியும் இந்த 2 விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தக் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மணிரத்னம் டைரக்ஷனில் நம்ம கமலஹாசன் சார் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு முதல்ல இதோட ஹைப்பை வந்து நம்ம உணரணும்னா அவரோட டாப் 5 படத்தை பற்றி நமக்கு நல்லா தெரியணும். அதில் மொதல் படத்தை பற்றி பார்ப்போம். மொதல் படம் பார்த்திங்கன்னா அது வந்து நாயகன். இந்த படத்தில் வந்து நம்ம கமலஹாசனும் மணிரத்னமும் முதல்ல சேர்ந்துருப்பாங்க. இந்த படம் வந்து என்னதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலும் இப்போ வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்டில் ஒரு கேங்ஸ்டர் மூவியாக இருக்கும். குறிப்பாக நம்ம கமலோட ஆக்டிங் இந்த படத்தை வேறு லெவலில் தூக்கி சாப்பிட்ருவோம். ஒரு சராசரி ஆண் வந்து எப்படி வந்து மும்பையில் பெரிய கேங்ஸ்டர் ஆறாருன்றத படத்தோட கோராக வச்சு ஃபுல்லாக எமோஷனல் சென்டிமெண்ட்லாம் கலந்து ஒரு வேறு லெவல் மூவியாக கொடுத்துருப்பாங்க. அது இந்த படத்துக்கு ஒரு வேறு லெவல் ப்ளஸ்ஸாக இருந்தது. அதனால தான் இந்த தக் லைஃப்க்கு வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லணும். குறிப்பாக அந்த படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு ஹைப்பாக வந்து கிரியேட் ஆச்சு. அந்தளவுக்கு அந்த படம் வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது. ரெண்டாவது பார்க்க போகிறது அன்பே சிவம். இந்த படத்தை நம்ம சுந்தர் சி டைரக்ஷனில் நம்ம கமலஹாசன் சார் லீடில் ப்ளே பண்ணாங்க. இந்த படத்துக்கு என்ன தான் சுந்தர் சி டைரக்ஷனாக இருந்தாலும் கதை இதெல்லாம் வந்து நம்ம கமலே பண்ணியிருப்பாங்க. ஒரு அன்புன்ற ஒரு மையத்தை வச்சு எப்படி ஒரு தெரியாத 2 பேரை வச்சு ஒரு கதையை நகர்த்தணுமோ எமோஷ்னல் கனெக்டோட ஒரு வேறு லெவல் படமாக எடுத்திருப்பாங்க. குறிப்பாக அன்பே சிவம்னு ஒரு படத்தை வந்து தமிழ் சினிமாவில் யாருமே மறக்க முடியாத ஒரு படமாக, ஒரு ஸ்டாண்டர்ட் படமாக இந்த படம் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு படத்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு. பார்க்க போகிறது அவரோட கெரியர் பெஸ்டான விக்ரம். இந்த படத்தில் வந்து நம்ம லோகேஷ் கனராஜ் டைரக்ஷனில் நம்ம கமலஹாசன் சார் வந்து ஹீரோவாக ப்ளே பண்ணாங்க. இந்த படத்துக்கு வந்து கோரா ஸ்டோரியை வந்து நம்ம கமலஹாசன் தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷ் கனராஜ் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவரோட மேக்கிங் இந்த படத்துக்கு வேறு லெவல் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. குறிப்பாக ரெட்ரோ சாங்கை ப்ளேஸ் பண்ணுறது, நம்ம கமலுக்கு வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வைக்கிறது, இதெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தார். ஒரு காப்புக்கு என்ன மாதிரி வந்து மிலிட்ரியாக இருந்து என்ன மாதிரி பண்ணியிருக்காரு, இதெல்லாம் கதைக்களத்தை வேறு மாதிரி நகட்டியிருந்தார். அதெல்லாம் இந்த படத்துக்கு வேறு லெவல் ப்ளஸ் ஆகி ஒரு வேறு லெவல் பாக்ஸ் ஆஃபீஸை கொடுத்துச்சு. நாலாவது பார்க்க போகிறது ஹே ராம். இந்த படத்துக்கு வந்து நம்ம கமல் தான் ப்ரொடியூசர், கமல் தான் டைரக்ஷன், நமக்கு கமல் தான் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து அப்போ வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. குறிப்பாக இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஃபெயிலியராக இருந்தாலும் இப்போ இந்த படம் வந்து ஒரு கல்ட்டாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு மேக்கிங்கை கொடுத்துருப்பாரு. ஒரு மனுஷனோட தன்மையை வந்து சொல்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பார். இந்த படத்தோட மேக்கிங்லேயே அவரோட பொட்டன்ஷியலும் அவரோட ஆக்டிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஆக்டர் தான் நம்ம கமலஹாசன் சார். இந்த படமும் ஒரு கல்ட் மூவியாக இருக்குது. ரெண்டாவது பார்க்க போகிறது தசாவதாரம். இந்த படம் வந்து ரவிக்குமார் டைரக்ஷனில் நம்ம கமலஹாசன் சார் லீடில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து அவரோட 10 கதாபாத்திரத்தை வெவ்வேறு கதாபாத்திரமாக போட்டு பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொடுத்து ஒரு வேறு லெவல் ஆக்டிங்கை கொடுத்துருப்பாரு. குறிப்பாக ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்டான ஸ்க்ரீன் பிளேயோட வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு வேறு லெவல் கல்ட்டு மூவியாக இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. குறிப்பாக கெட்டப்பெல்லாம் மாற்றி வேறு லெவல் பாடி லாங்குவேஜோட மொழியோட வேறு லெவலில் பண்ணியிருப்பார். இந்த 5 படம் தான் அவரோட பேசிக்கான கல்ட் மூவியாக இருக்குது. இப்போ நம்ம தக் லைஃப்க்கு வந்தோம்னா, இந்த தக் லைஃப் வந்து நம்ம சொன்ன மாதிரி கல்ட் மூவியில் முதல் மூவியான நாயகன் படத்தோட டைரக்ஷனும் அதே மாதிரி ஹீரோவும் வந்து இணைஞ்சிருக்காங்க. அதனாலே ஒரு மைல்டான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில பர்சன் வந்து இந்த படத்தில் ஜாயின் பண்ணாங்க. இந்த படம் அதுக்கப்புறம் வேறு லெவல் ஹைப்புக்கு கொண்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் இந்த படத்தோட ஹைப்பை வேறு லெவலில் கொண்டு போயிடுச்சு. இந்த படம் எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.